தை மாதம் 22ஆம் நாள் 4ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2025 செவ்வாய் ரத சப்தமி அன்று நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் தீரவும், நம் பாவங்கள் நீங்கி நிம்மதி அடைந்து தேக ஆரோக்கியம் பெற்றிட பின்னோக்கி பயணம் செய்யாமல் முன்னோக்கி மட்டுமே பயணம் செய்து தன்னை வழிபடுபவர்களின் வாழ்க்கையிலும் முன்னேற்றத்தை மட்டுமே கொடுக்கும் கிரகமான சூரிய பகவானை போற்றி பணிந்திடுவோம் வாரீர். ரத சப்தமி அன்று காலை குளிக்கும் போது சூரியனுக்கு பிடித்த எருக்கன் இலைகளை 7 அல்லது 9 எண்ணிக்கையில் எடுத்து அடுக்கி அதன் மீது அட்சதை வைக்க வேண்டும். குளிக்கும் போது சொல்ல வேண்டிய ஸ்லோகம்: சப்த சப்த பிரியே தேவி சப்த லோகைக பூஜிதே சப்த ஜன்மார்ஜிதம் பாபம் ஹர சப்தமி சத்வரம் யத் யத் கர்ம கிருதம் பாபம் மயா சப்த சுஜன்மசு தன்மே ரோகம் சமாகரி ஹிந்து சப்தமி நௌமி சப்தமி தேவி ஸ்வாம் சப்த லோகைக மாதரம் சப்தார்க்க பத்ர ஸ்நானேன மம பாபம் வ்யபோஹய. கட்டிடங்கள் நிறைந்த நகர்ப்புற வாழ்க்கையில் இருப்பவர்கள் இந்த இலை ஸ்நானம் செய்ய முடியவில்லை என்பதால் எளிய பரிகாரங்கள் செய்து சூரிய பகவான் அருள் பெறலாம். சூரியனை அவதரித்த உத்தராயண காலத்தில் வரும் முதல் சப்தமி அன்று ரத சப்தமி கொண்டாடப்படுகிறது. இதை சூரிய ஜெயந்தி என்றும் சொல்லுவது உண்டு. திருமலை திருப்பதியில் 7 மலைகளை 7 குதிரைகள் என கருதி ரத சப்தமி அன்று 7 வாகனங்களில் மலையப்பர் சுவாமி மாட வீதிகளில் ஊர்வலம் வருவார். உத்தராயண தை அமாவாசைக்கு பின்வரும் 7வது நாள் ரத சப்தமி என்று போற்றப்படுகிறது. சூரியன் தன் வடக்கு நோக்கிய பயண ஆரம்பத்தில் இந்த சப்தமி திதியில் இருந்துதான் கதிர்களுக்கு வெப்பத்தை சிறுக சிறுக கூட்டுகிறார். நாராயணனின் அம்சமே சூரியன் என்பதால் ரத சப்தமி நாளில் பெருமாள் ஆலயங்களில் சூரிய பிரபையில் எம்பெரான் எழுந்தருள்வார். சூரியனின் சக்தி வாய்ந்த 12 திருநாமங்கள் கூறி சூரிய பகவானை பூஜித்து வாழ்வில் வளம் பெறுவோம். ஓம் தத்த ஆதித்யாய நமக. ஓம் ஆரியமா ஆதித்யாய நமக. ஓம் மித்ர ஆதித்யாய நமக. ஓம் வருண ஆதித்யாய நமக. ஓம் இந்திர ஆதித்யாய நமக. ஓம் விவஸ்தான ஆதித்யாய நமக. ஓம் பௌஷ்ய ஆதித்யாய நமக. ஓம் பர்ஜன்ய ஆதித்யாய நமக. ஓம் அம்சுமான் ஆதித்யாய நமக. ஓம் பாக ஆதித்யாய நமக. ஓம் துவஷ்ட ஆதித்யாய நமக. ஓம் விஷ்ணு ஆதித்யாய நமக.